வணக்கங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. சிம்பிளாக ஒரு ஸ்டிச்சிங் தான் பண்ண போகிறேன். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு டாப்புங்க. இது என்னுடைய புது கஸ்டமர் ஒருத்தவங்க கொடுத்துருந்தாங்க. அவங்க அந்த டாப்பை வேறு ஒரு இடத்துல வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. அதில் என்ன செஞ்சுட்டாங்க, ஏற்கனவே ஸ்டிச் பண்ணவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுடிதாரில் பேண்ட் இருக்கும் இல்லையா, அந்த பேண்ட் கிளாத்தை வந்து இவங்க வந்து இந்த இடத்துல வந்து இதே மாதிரி போட சொல்லி தைக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கிளாத்து காணலை அப்படின்றதுக்காக இதே மாதிரி ஜாயின் பண்ணி தைச்சிருக்காங்க. ஜாயின் பண்ணது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்டராக கனெக்ட் பண்ணாமல் ஒரு மாதிரி கிராஸாக வந்து தைச்சிருக்காங்க. அது வந்து பார்க்கறதுக்கு நல்லா இல்லை. அதனால் இந்த இடத்துல மட்டும் ஜாயின் பண்ண இடத்துல மட்டும் எனக்கு ஏதாவது ஒரு ஸ்டிச்சிங் போட்டுத்தாங்க அப்படின்னு சொல்லி இவங்க கொடுத்துருந்தாங்க. சரி, ஓகே, நான் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எனக்கு ஒரு அரை மணி நேரத்தில் ஏதாவது ஒரு டிசைன் மட்டும் போட்டுத்தாங்க அப்படின்னு அர்ஜென்ட்டாக வந்து கேட்டிருந்தாங்க. சரி, ஓகேன்னு சொல்லியிருந்தேன். நெக்லேயுமே வந்து ஏதாவது ஒரு லைட்டாக ஒரு எம்ப்ராய்டரி போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு நான் வந்து 50 rupees வாங்கியிருந்தேங்க. அரை மணி நேரத்தில் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன். என்ன டிசைன் போட்டேன் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து நான் ஜரி த்ரெட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன், கோல்டன் கலர். அடுத்து வந்து இதில் எல்லாமே வந்து செட்டிங்ஸ் மாற்றது எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். என்கிட்ட வந்து வீட்டில் கோல்டன் கலர் ஜம்கி இருந்துச்சு. சரி, இதுக்கு மேட்சாக இருக்கும் அப்படின்றதுக்காக அதே யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் இப்போ பாபின்லேயும் கோல்டன் கலர் வந்து த்ரெட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் இதே மாதிரி வந்து அந்த இடத்துல மட்டும் லைட்டாக வந்து இதே மாதிரி வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன் சாக் பீஸ் வச்சு. இப்போ நம்ம சாக் பீஸ் வச்சு வரைஞ்சதில் நார்மல் ஸ்டிச்சிங் வந்து போட்டுக்கலாம். ஜிக்ஸாக் எதுவும் நான் போடலைங்க. 2 தையல் வந்து நான் அது மேலே வந்து வரைஞ்சது மேலே போட்டிருக்கேன். இப்போ வந்து அந்த இதை போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சென்டரில் அந்த ஜாயின் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த கிளாத்து தெரியாமல் இருக்கிறதுக்காக அது மேலே வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் தான் நான் போட்டிருந்தேன். அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்கில் வந்து அவங்க டிசைன் கேட்டதுனால நெக்கில் வந்து சுற்றிலும் ஒரு ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்கிட்ட இருந்து அந்த ஜம்கி வந்து நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அந்த டிசைன் உள்ள வந்து ஃபுல்லாக கவர் பண்ணல. அங்கங்கே வந்து இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நான் வச்சு விட்டுட்டு அது மேலே வந்து ஜம்கி வந்து உடஞ்சிடாத அளவுக்கு அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பண்ணி வந்து நான் தையல் போட்டுக்கிட்டே வந்தேன். நார்மல் ஸ்டிச்சிங் தான். நீங்கள் வந்து கிளாத்தை மட்டும் ஜம்கி இருக்கிற இடத்துக்கு நேராக வந்து நகட்டிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அழகாக வந்து ஜம்கி உடையாத அளவுக்கு மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டு ஸ்டிச்சிங் போட்டுக்கிட்டே வரலாம். இந்த இடத்துல தான் வைக்கணும் அப்படின்றது ஒன்றும் கட்டாயம் இல்லை. அங்கங்கே நீங்கள் வந்து இது வச்சிங்கன்னா தான் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஃப்ளவர் டிசைன் அந்த டிசைன்லாம் போடும்போது நமக்கு டைம் ஆகும். இவங்க கேட்டால் 1/2 hourல கொடுக்க முடியாது அப்படின்றது எனக்கு தெரியும். அதனால் சரி வந்து சிம்பிளாக இதே மாதிரி போட்டு கொடுக்கலாம். இந்த டிசைன் ஓகேவா அப்படின்றத அவங்ககிட்ட கேட்டேன். நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த டிசைன் நல்லா இருக்கா அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூங்க.